ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் தொடங்குகிறது ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் வாழ்க்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலத்தடி நீர் குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு உப்புத்தன்மை கொண்டதாக மாறிவிட்டது. இதனால் திருச்சி காவிரி ஆற்றுப்படுகையை மையமாக கொண்டு 2006ஆம் ஆண்டு 617 கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. 5 நகராட்சி, 11 டவுன் பஞ்சாயத்து, 3163 கிராமங்களுக்கு இந்த தண்ணி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு கிராம பகுதிகளில் இந்த காவிரி கூட்டு குடிநீர் போயிருக்கா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% கூட நிறைவேறாத கிராமங்கள் தான் இன்னும் இருக்குது. ராமநாதபுரத்தில் குடிநீர் பராமரிப்பிற்காக ஆண்டுதோறும் 16 கோடியே 37 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை பராமரிப்பு பணிகள் எதையும் மேற்கொள்ளாமல் ஒதுக்கப்பட்ட நிதியை அதிகாரிகள் கையாடல் செய்து வருவதாகவும், இதனால் குடிநீரை தேடி நாள்தோறும் அலைந்து திரிவதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணி வரதில்லை, பைப்பு இருக்கு, ஆனா தண்ணி வரதில்லை. தண்ணி ஏத்தி விடுறாங்க, இல்ல தண்ணியே இல்ல, எந்த இதுமே இல்ல. அவங்கள்ட்ட கேட்ட போல எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி உதறி போயிடறாங்க. பல கோடி ரூபாயை இதுல ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது. மக்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்காம இவங்க பொய் கணக்கு காமிச்சு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதனால அரசு உடனடியாக தலையிடணும், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த குடி தண்ணீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். பரமக்குடியிலிருந்து நயினார்கோவில் வரையிலான காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் 15ற்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு நாள்தோறும் குடிநீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். இது குறித்து காலி குடங்களுடன் அதிகாரிகளை முற்றுகையிட்டு பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் உடைப்பை சரி செய்யாமல் அலட்சியப்படுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு காவேரி உடைஞ்சு ஓடுது, ஒரு பெரிய பைப்பு எல்லா சபைக்கு போற எல்லா ஊருக்கு போற இடத்துல பைப்பு உடைஞ்சு ஓடிட்டு இருக்குது. அந்த தண்ணியில மக்கள் எல்லாம் குளிக்கிறாங்க, சோப்பு போட்டு குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நாங்க வடிகட்டி துணியை போட்டு வடிகட்டி அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு சுட வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுவதால் பல்வேறு கிராமங்களில் ஒரு குடம் தண்ணீர் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குடிநீர் வீணாவது குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நடராஜனிடம் கேட்டபோது கூட்டு குடிநீர் திட்ட அதிகாரிகள்தான் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முடித்துக் கொண்டார். ராமநாதபுரம் குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் ராஜா சந்திரசேகரிடம் கேட்டபோது தன்னால் கருத்து கூற இயலாது எனவும் மதுரை அல்லது சென்னை மண்டல அதிகாரிகளிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் பதிலளித்தார். 68வது குடியரசு தினம் கொண்டாடும் நாளில் குடிக்கும் தண்ணீரை பல கிலோமீட்டர் நடந்து அகப்பை மூலம் சேகரித்து வருகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள். இனியாவது அதிகாரிகள் இதை உணர்ந்து ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக செலவு செய்து குடிநீர் பஞ்சத்தை போக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து பூபேஷ்.